Hi guys, today நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல டயலாக்ஸ் பாக்ஸஸ் அப்படி இல்லைன்னா மாடல் விண்டோ பற்றி பார்க்கலாம். ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு 3 பில்டின் ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேங்களா, விச் இஸ் யூசர் டு இன்ட்ராக்ட் வித் யூசர். ஓகேங்களா, வியா திஸ் மாடல் விண்டோ மூலமா. ஓகே, இந்த இந்த மாடல் விண்டோ அப்படின்னா இந்த டயலாக் பாக்ஸோட பர்பஸ் என்ன? டு டிஸ்ப்ளே மெசேஜ். ஓகேங்களா, கேட் இன்புட்ஸ் இல்லைன்னா ஒரு கன்ஃபர்மேஷன், ஆஸ்க் கன்ஃபர்மேஷன் ஃபார் டூயிங் அன் ஆக்ஷன், இதெல்லாம் பண்றதுக்கு வந்து இது யூஸ் ஆகுது. ஓகேங்களா, இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பனா இருக்கும்போது விசிட்டரால, யூசரால உங்க பேஜ்ல இருக்கக்கூடிய அதர் எலமெண்ட்ஸ் இல்லைன்னா பட்டன்ஸ் எதையுமே அவங்களால கிளிக் பண்ண முடியாது. அந்த ஆக்ஷன் அவங்க பண்ணாதான் அந்த பேஜ்ல இருக்கக்கூடிய மத்த எல்லாத்தையுமே சப்மிட் பண்றதோ, இல்ல பட்டன பிரஸ் பண்றதோ, அந்த மாதிரி விஷயங்கள பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பில்டின் ஃபங்க்ஷன் வந்து அலர்ட். டு டிஸ்ப்ளே அ மெசேஜ் வி யூஸ் அலர்ட். நம்ம ப்ரீவியஸ் ப்ரோக்ராம்ஸ்ல நம்ம நிறைய டைம் அலர்ட் யூஸ் பண்ணியிருப்போம். இட் டஸ் நாட் ரிட்டர்ன் எனி வேல்யூ. இட் ஹேஸ் ஒன் பட்டன். ஓகேங்கிற பட்டன் இருக்கும். ஓகேங்களா, இதை கிளிக் பண்ணாதான் நீங்க பிஹைண்ட்ல இருக்கக்கூடிய அந்த பேஜில் இருக்கக்கூடிய பட்டன்ஸ் அதர் திங்ஸ் வந்து யூ கேன் ஏபிள் டு அக்சஸ் இட். ஓகேங்களா, சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா அலர்ட், அதுக்குள்ள நம்ம கொடுக்கணும், மெசேஜ் கொடுக்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா, வார்னிங் ஷோ பண்றதுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு we will use it. ஓகேங்களா, ப்ராம்ப்ட் டு கெட் யூசர் இன்புட். ஓகேங்களா, ஸோ இது வந்து யூசர் இன்புட் இட் வில் கெட் இட் டேக்ஸ் யூசர் இன்புட் அண்ட் கிவ். இது ஒரு டேட்டா டைப், இது ஒரே ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும், ஸ்ட்ரிங்காக தான் ரிட்டர்ன் பண்ணும் ஆல்வேஸ். ஓகேங்களா, இதில் வந்து ரெண்டு பட்டன் இருக்கும், ஓகே அண்ட் கேன்சல். இஃப் யூ கிளிக் ஓகே, it will take the user input and give and return to that variable. நீங்க ஏதாவது வேரியபிள்ஸ்னா அது ரிட்டர்ன் பண்ணிடும். இஃப் யூ கிளிக் த கேன்சல் பட்டன் இட் வில் ரிட்டர்ன் நல் வேல்யூ. ஓகேங்களா, ஸோ இதுக்கு இந்த ப்ராம்ப்ட்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு ஆர்கியூமெண்ட் இருக்கு. ஒன் இஸ் த டைட்டில், இன்னொன்று வந்து டிஃபால்ட் வேல்யூ. நீங்க என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அது ப்ராம்ப்ட்லேயே இட் வில் ஷோ. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, இட் வில் ஆஸ்க் த கன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த யூசர். ஓகேங்களா, இதில் வந்து ரெண்டு பட்டன் இருக்கும், ஓகே அண்ட் கேன்சல். இஃப் யூ கிளிக் ஓகே இட் வில் கிவ் ட்ரூ. இஃப் யூ கிளிக் கேன்சல் இட் வில் ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஓகேங்களா, அண்ட் இது என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணாங்கன்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃபைலை டெலீட் பண்ணுறீங்கன்னா டூ யூ வாண்ட் டு டெலீட் திஸ் ஃபைல், அப்படி இல்லைன்னா நீங்கள் லாக் அவுட் பண்ணுறீங்கன்னா டூ யூ வாண்ட் டு லாக் அவுட் அப்படிங்கிற மாதிரி கேட்குற ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன். நான் தெரியாமல் கிளிக் பண்ணிடக்கூடாதுல்ல. அதே மாதிரி ஏதாவது நீங்கள் ஃபார்ம் சப்மிட் பண்ணுறீங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், டூ யூ வாண்ட் டு சப்மிட் அப்படிங்கிற மாதிரி பிஃபோர் சப்மிட்டிங் தட் ஃபார்ம், இந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்டுக்கிறதுக்காக இது யூஸ் ஆகும். ஓகேங்களா, வாங்க ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஓகே, இது நம்மளோட ஒரு HTML டெம்ப்ளேட். ஓகேங்களா, இதில் நம்ம ஒரு 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 டயலாக் ஜேஎஸை வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ டென்ட் ரிட்டன் எனிதிங் எட், நான் எதுவும் எழுதல. ஓகேங்களா, ஸோ நமக்கு வந்து ஒரு 3 பட்டன் வேணும். பட்டன், ஓகேங்களா, ஓப்பன் ஏலிஆர்டி அலர்ட். அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா ஓகே, ப்ராம்ப்ட் அண்ட் கன்ஃபைன். ஓகேங்களா, ஜஸ்ட் நான் ஒரு பட்டன் கிளிக் பண்ணியிருக்கேன். ஓகே, இங்க பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த பட்டன் எல்லாமே வந்துருச்சு. இதோட HTML இங்க இருக்கு. இது நீங்க நெட்வொர்க் டேப்ல பார்த்தீங்கன்னா இந்த ஜேஎஸ் நான் இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் இல்லை. இதில் நம்ம கொடுத்த HTML அப்படி இருக்கு. ஓகேங்களா, ஸோ இதை கிளிக் பண்ணால் எந்த ஆக்ஷனும் இருக்காது. இது ஒரு ஸ்டாட்டிக் பேஜ். நான் ஓன்லி வி ஆர் கோயிங் டு கிவ் ஆக்ஷன் ஃபார் தட். ஓகேங்களா, ஆக்ஷன் எப்படி கொடுப்பாங்கன்னா, ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம ஃபங்க்ஷன் இதுதான் கொடுக்கணும். ஃபங்க்ஷன் ஓப்பன் ஏஎல்ஆர்டி அலர்ட். ஓகே, ஏஎல்ஆர்டி அலர்ட் அலர்ட். ஓகேங்களா, ஸோ அலர்ட் இஸ் யூஸ்டு டு டிஸ்பிளே அ மெசேஜ். இங்கே வந்து ஆன் கிளிக்னு சொல்லிட்டு ஒரு அட்ரிபியூட் இருக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட் ஆன் கிளிக்கில்
உங்களோட ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்ஷன் கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அத கால் பண்ணிடும். வாங்க ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ என்னோட இந்த ஃபைல கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைல நம்ம ரிட்டர்ன் பண்ற ஃபங்ஷன் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஓகே. இந்த பட்டனால ஆக்ஷன் இல்ல. இந்த பட்டன்ல மட்டும் தான் ஐ ஹவ் ரிட்டன் ஆக்ஷன் ஆன் கிளிக். இப்போ கிளிக். சி ஹலோ வி ஆர் டிஸ்பிளேயிங் ஒன் மெசேஜ். இப்போ நான் திரும்ப இதே இதை கிளிக் பண்ணினா ஓப்பன் ஆகாது. இங்க நீங்க எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பனா இருக்கும்போது நீங்க இப்போ உங்களோட பேஜ்ல விசிட்டரால வந்து வேற எதையும் கிளிக் பண்ண முடியாது. ஓகேங்களா? அன்டில் அன்லெஸ் யூ கிளிக் ஓகே பட்டன். அதே மாதிரி இது ரிட்டர்ன் எந்த வேலையும் ரிட்டர்ன் பண்ணாது. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஓப்பன் ப்ராம்ப்ட் கேட்போமா? PROMPT ப்ராம்ப்ட் ஓப்பன் கன்ஃபைன் ஆயுஷ் to delete this item. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து வேரியபிள் இருக்கும். delete டெலீட்ங்கிறது ஒரு கீவேர்டு. கேன் ஐ டெலீட்னு வச்சுக்கோம். கேன் ஐ டெலீட் எஃப் கேன் ஐ டெலீட் ஐட்டம் டெலீட்டட் அப்படின்னா ஐட்டம் நாட் டெலீட்டட். ஓகே. கன்ஃபர்மேஷன் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி ப்ராம்ப்ட் 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 பார்த்தீங்கன்னா ஓகே. ஓகே ரைட். நான் ஒரு நேம் வாங்கிக்கிறேன். டிஃபால்ட்டாக ரெண்டு ரெண்டு பேராமீட்டர் சொன்னால, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்களோ அந்த இது, ரெண்டாவது அந்த பேராமீட்டர். we need to store this value, right? நேம். ஓகே. இப்போ வந்து நேம் இது வந்து என்னன்னா நம்ம இது இது வந்து டெம்ப்ளேட் சொல்லுவாங்க, ஜாவாஸ்கிரிப்ட் டெம்ப்ளேட் வாங்க. ஹாய். ஓகே. ஜாவாஸ்கிரிப்ட் டெம்ப்ளேட்ல நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துடலாம். பைத்தானில் நம்ம we have used this, right? ஜாவாஸ்கிரிப்ட் டெம்ப்ளேட் வாங்க. இந்த ஒரு சிங்கிள் கோலம் மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி கொடுத்துட்டு இதை நீங்கள் பண்ணீங்கன்னா ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஐ மீன் அதாவது எப்படின்னா, இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணனா என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? இது ஒரு ஷார்ட் ஃபார்ம். இது ஒரு ப்ளஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது கிடையாது. நீங்கள் எத்தனை டைம் வந்து கொடுத்தாலும் இது ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? ஓகே. நான் ப்ராம்ப்ட் ஃபங்க்ஷன் எழுதிட்டேன். பட் ஐ டின் கிளிக். ஓகே. நான் ப்ராம்ப்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஓப்பன் கன்ஃபர்மேஷனையும் நம்ம கால் பண்ணணும். கிளிக். ஓகே. லெட்ஸ் சி ஓப்பன் ப்ராம்ப்ட். ஸோ ஓப்பன் ப்ராம்ப்ட்ல வந்து நம்ம டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ கொடுத்துருந்தோம் கரெக்டாக. ஓகே. ஸோ ஓகே. நம்ம இதை எதுவும் பார்க்க முடியாது. ரீசன் என்னன்னா நம்ம இந்த மாடல் விண்டோ இல்லைன்னா டைலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இஃப் யூ கிளிக் திஸ் பட்டன் இட் ஒன்ட் ஒர்க். கிளிக் திஸ் பட்டன். இது என்னன்னா உங்ககிட்ட இருந்து ஒரு ஆக்ஷன் எதிர்பார்க்குது. ஓகேங்களா? இப்போ நான் ஜான் டோங்கிறத கிளிக் பண்ணேன்னா ஆக்சுவலி இட் இஸ் இங்கே கன்சோலில் ஆகாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூ சி ஓகேங்களா? ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னா ஹலோ வேர்ல்ட். ஸோ நம்ம வந்து இப்போ ஜஸ்ட் ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி என்னன்னா ஒரு ஃபார்ம் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்கிரேட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் சப்மிட் ஒன்று பண்ணுறீங்க. அப்போ என்ன பண்ணணும்னா அவங்க டேட்டாவெலாம் வாங்கி டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணணும். ஸோ இந்த ஆக்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன் ஐ திங்க் கன்ஃபர்மேஷன் நான் வந்து அலர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். எஸ் கன்ஃபர்ம். அலர்ட்டுக்கும் கன்ஃபர்மேஷனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, கன்ஃபர்மேஷன் வந்து ஓகே அண்ட் கேன்சல்ங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இட் வில் ரிட்டர்ன்
ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பேஸ்ட் ஆன் தட் நீங்கள் என்ன பட்டன் கிளிக் பண்ணுறீங்க. ஓகே கிளிக் பண்ணீங்கன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஐ டென் டெலிட்டட் சி. ஸோ ஓகே கிளிக் பண்ணால் ட்ரூன்னு இருக்கும். ஸோ ட்ரூ இஃப் கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகுது. கேன்சல் கிளிக் பண்ணீங்கன்னா ஃபால்ஸ் வரும். ஃபால்ஸ் கண்டிஷன் வில் பி எக்ஸிக்யூட்டட். they do not deleted. ஸோ நீங்கள் இதை delete பண்ணும்போது இந்த கன்ஃபர்மேஷன் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நம்ம ஒரு என்ன கீ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். alert ஃபங்க்ஷன் வந்து டிஸ்பிளே மெசேஜ், இட் டஸ் நாட் ரிட்டன் எனி திங். ஓகேங்களா, இட் ஹேஸ் ஒன்லி ஒன் பட்டன் கால்டு ஓகே. ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா கெட் யூசர் இன்புட். ஓகேங்களா, it will return, okay, and it takes the input and return that. But if you click the cancel button, it will return null. Okay, so two buttons, okay and cancel. Confirmation, same, it has two buttons, okay and cancel. If you click okay, it will return true. If you click cancel, it will return false. It will ask confirmation from the visitor. Okay, that's it guys, and thank you. Please don't forget to like, share and subscribe to our channel. Next video பார்க்கலாம்.